நான் ரீசென்ட்டா மைசூர் டூ தூத்துக்குடி அந்த ட்ரெயின்ல நான் டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது, போர்டிங் பாயிண்ட் பத்தி லைவா 2 ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணேன். அதுல வந்து டிடி அவங்க சொன்ன பதில் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு டீட்டெயிலா உங்களுக்கு சொல்றேன். வாங்க நிகழ்ச்சியில கடைசி வரைக்கும் பாருங்க. ஷார்ட் வீடியோ தான். ஹலோ ஆல் வெல்கம் டூ மை சேனல் பயணங்கள் பிளஸ். பார்த்தீங்கன்னா, அ மைசூர்ல இருந்து தூத்துக்குடி போற ட்ரெயின்ல நானும் டிராவல் பண்ணேன். அதுல 2 விதமான டிஃபரண்ட் கேட்டகரில ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணாங்க. அது என்னென்ன ப்ராப்ளம்னு பார்த்துடலாம். முதலாவது என்ன ப்ராப்ளம் அப்டின்னா, ஒருத்தர் வந்து கெங்கேரிங்கிற ஸ்டேஷன்ல புக் பண்ணிட்டு, அவர் வந்து போர்டிங் ஸ்டேஷன வந்து கார்மேலரம் போட்டிருந்தாரு. ஆனா, அவரு ட்ரெயின் வந்து போர்டானது ட்ரெயின் ஆக்சுவலா ஏறுனது பார்த்தீங்கன்னா, கெங்கேரிங்கிற ஸ்டேஷன்ல ஏறிட்டாரு. ஸோ போர்டிங் பாயிண்ட் மாத்திட்டு, எங்க புக் பண்ணாரோ அங்கே ஏறிட்டாரு. ஓகேங்களா? ஸோ இதுல என்ன பிரச்சனைன்னா, அவர் இடையில ஏறுனதுனால, அந்த சீட் ஆக்சுவலி என்னோட சீட்டு. அவர் வந்து என் சீட்டு அப்படி மாரி பேசிட்டு இருந்தாரு. அப்பதான் தெரிய வந்துச்சு. அவரு போர்டிங் பாயிண்ட் மாத்திட்டு அதுக்கு முன்னாடியே ஏறியிருக்கிறாருன்னு. ஸோ இப்போ வந்து இவர் வந்து டிடிஆர்ட்ட போய் கேட்கும்போது, டிடி என்ன சொல்றாங்க அப்படின்னா, "நீங்க புக் பண்ணியிருக்கிறீங்க. அதே இடத்துல ஏறுனாலுமே, நீங்க போர்டிங் பாயிண்ட் மாத்துனதுனால, எங்க போர்டிங் பாயிண்ட் மாத்துனோமோ, அங்க தான் நீங்க இறங்கணும். ஆனாலும் உங்கள நான் அட்ஜஸ்ட் பண்ணி விடுறேன்." அப்படி மாரி சொன்னாங்க. நீங்க முன்னாடியே தெளிவா சொல்லிட்டீங்க. அதனால உங்கள அட்ஜஸ்ட் பண்ணி விடுறேன்னு சொன்னாங்க. ஸோ அதனால நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுடைய போர்டிங் பாயிண்ட் நீங்க மாத்திட்டீங்கன்னா கூட, உங்களால ஸ்டார்ட்டிங் ஸ்டேஷன் எங்க இருந்து புக் பண்ணீங்களோ, அந்த ஸ்டேஷன்ல ஏறுனா கூட, அந்த சீட் உங்களுக்கு கிடையாது அப்படிங்கிறது தான் டிடியோட ஆன்ஸர். ஓகேங்களா? ஸோ நீங்களும் ஒரு வேள அப்படி போர்டிங் பாயிண்ட் மாத்திருந்தீங்க, அந்த மாரி நீங்க டிராவல் பண்ண வந்துச்சு வேணும்னா, எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஒரு ஜெனரல் டிக்கெட் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஏன்னா தேவையில்லாத பிரச்சனைக்கு நம்ம ஆளாக வேண்டாம். ஓகேங்களா? இது 1. 2வது வந்து முக்கியமான ப்ராப்ளம் என்னன்னா, ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா, போர்டிங் பாயிண்ட் பண்ண இடத்துல ஐ மீன் அவங்க போர்டிங் ஸ்டேஷன் குடுத்த இடத்துக்கு முன்னாடியாவே ட்ரெயின் ஏறிட்டாரு. ஓகேங்களா? அட்வான்ஸ்டா போர்ட் பண்ணிட்டாரு. ஓகேங்களா? ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா, கார்மேலர்ங்கிற ஒரு ஸ்டேஷன்ல அவர் ஏறணும். ஆனா, அதுக்கு முன்னாடி அவர் டிராஃபிக் அப்படி இருக்கிறனால கண்ட்ரோல்மென்ட் பெங்களூர் கண்ட்ரோல்மென்ட் இந்த ஸ்டேஷன்ல ஏறிட்டாரு. ஓகேங்களா? ஸோ இதுக்கு டிடி என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது இது தப்பு தான். ஓகேங்களா? ஸோ எல்லாத்துக்குமே தெரிஞ்சது இது தப்பு தான். ஏன்னா, டிக்கெட் எடுக்காம அவங்க போர்ட் பண்ணியிருக்காங்க. இது தப்புன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா டிடி சொன்ன ஆன்ஸர் ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, அவரு போர்ட் பண்ணது ஸ்டேஷனுக்கும், அ ஆக்சுவலா ஒரு போர்டிங் ஸ்டேஷனுக்கும் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும். ஸோ இதே இது இப்ப ஜெனரல் டிக்கெட் அவர் வந்து ஆக்சுவலா மதுரைக்கு போணும். ஸோ மதுரைக்கு போகும்போது இந்த ஸ்டேஷன்ல இருந்து புக் பண்ணியிருந்தா ஒரு ₹5 டிஃபரன்ஸா வந்திருக்கும். அதே போல ஒரு ஜெனரல் டிக்கெட் எடுத்திருந்தாங்கன்னா, ஒரு 2 பேர் டிக்கெட் 2 பேர் போயிருந்தாங்க. ஸோ 30, 30, ₹60ல முடிஞ்சிருக்கும். இது எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்னால. ஆனா இவரு டிக்கெட் எதுவும் எடுக்காதனால, டிடி என்ன சொன்னாங்கன்னா, ஒண்ணு டிக்கெட் உங்களுக்கு ஃபைனு பிளஸ் நீங்க டிக்கெட்க்கு அந்த டிக்கெட் போடணும். ஸோ ஒரு ஆளுக்கு ரூ. 400 வரும்னு சொன்னாங்க. ஸோ இது ரொம்ப அவருக்கே ஷாக்கிங்கா இருந்துச்சு. அவர் ரொம்ப அப்செட் ஆயிட்டாரு. ஸோ ஒரு ஆளுக்கு ரூ. 400 2 பேத்துக்கு ரூ. 800. ஸோ தட்கல் டிக்கெட் ரேட்டோட ரேட் அளவுக்கு அவங்க சொல்றாங்க. ஸோ அதனால நீங்க என்னைக்கும் உங்களுடைய ஸ்டேஷனுக்கு முன்னாடியே நீங்க போர்டிங் பண்ணீங்கன்னா, கட்டாயம் ஒரு ஜெனரல் டிக்கெட் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அக்சுவலி நீங்க ஜெனரல் டிக்கெட் எடுத்துட்டா கூட, உங்க சீட்ல போய் நீங்க உட்காந்துக்கலாம். உங்க சீட்ல யாரும் வரலன்னா. ஓகேங்களா? உங்க சீட் யாரும் இதுக்கு முன்னாடி யாரும் ரிசர்வ் ஆகலன்னா, உங்க சீட்ல நீங்க வந்து உட்காந்துக்கலாம். ஸோ, அதனால இந்த மாரி நீங்க தப்பு பண்ணிடாதீங்க. கட்டாயம் ஒரு ஜெனரல் டிக்கெட் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ, இதுல என்னன்னா, அவங்க ரொம்ப டீட்டெயிலா பேசிட்டு இருக்கும்போது, அவங்க ரொம்ப அப்செட் ஆயி, "ஐயோ! டிக்கெட் மொபைலே எடுங்க, எப்படியா எடுங்கன்னாங்க." உடனே டீட்டெயில் "எப்படிங்க ட்ரெயின் ரன் ஆயிட்டு இருக்கும்போது எப்படி மொபைல் எடுப்பீங்க? என்ன நீங்க பேசுறீங்க?" அப்படின்னு ரொம்ப திட்டிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ, இதனால தேவையில்லாத ஸ்ட்ரெஸ், டென்ஷன விட்டுறதுக்கு இந்த மாரி நீங்க பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ, இதுதான் டிடி சொன்ன ஆன்சர். ஸோ, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சின்ன பிரீஃப் இன்ட்ரோடக்ஷன். போர்டிங் பாயிண்ட்னா என்ன? அது ஏன் சேஞ்ச் பண்ணணும்ங்கிறத ஒரு ஷார்ட்டா சொல்றேன். ஸோ, முதலாவது போர்டிங் பாயிண்ட் சேஞ்ச் பண்றதுனால எதுவும் நன்மை இருக்குதா? ஏன் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு டிக்கெட் அவைலபிலிட்டி. என்னது போர்டிங் பாயிண்ட் சேஞ்ச் பண்ணா டிக்கெட் அவைலபிலிட்டி கிடைக்குமா? அப்படின்னு கேட்கிறீங்களா? ஆமா. ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, நான் நான் சொன்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். ஸோ இப்ப வந்து மைசூர், தூத்துக்குடி ட்ரெயின் பார்த்தீங்கன்னா, 2 இடத்துல சார்ட் ப்ரிப்பேர் பண்ணாங்க. ஒண்ணு மைசூர்ல சார்ட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இன்னொன்னு பெங்களூர்ல சார்ட் ப்ரிப்பேர் பண்ணாங்க. ஸோ மைசூர்ல சார்ட் ப்ரிப்பேர் பண்றது பார்த்தீங்கன்னா, மைசூர்ல இருந்து மைசூரோட கோட்டத்துல கெங்கேரிங்கிற ஸ்டேஷன் வரைக்கும் இருக்கும். ஸோ அப்படின்னா பெங்களூர் சிட்டிக்கு முன்னாடி ஸ்டேஷன் வரைக்கும் மைசூர் அந்த சேட்டிங் ஸ்டேஷன்ல வரும். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, பெங்களூர்லருந்து நீங்க மதுரைக்கு புக் பண்றீங்க அப்படின்னா, அதுல வந்து ரொம்ப யூசர்ஸ் இருப்பாங்க. பெங்களூர் டூ மதுரை டிராவல் பண்ற அதிக பேர் இருப்பாங்க. ஸோ பெங்களூர் டூ மதுரை நீங்க ஜெனரல் டிக்கெட்னாலும் சரி, தக்கல் டிக்கெட்னாலும் சரி, உங்களுக்கு சீக்கிரம் ஃபில் ஆயிடும். வெயிட்டிங் லிஸ்ட் சீக்கிரம் போயிடும். ஆனா இதே இது நீங்க
மைசூர் கோட்டத்துல புக் பண்ணி சப்போஸ் இப்ப வந்து பெங்களூருக்கு முந்தின ஸ்டேஷன் மைசூர் கெங்கேரி ஓகேங்களா? மைசூர்லருந்து கெங்கேரி வரைக்கும் ஒரே தான். இப்ப நீங்க கெங்கேரியில புக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ₹5 to ₹10 எக்ஸ்ட்ரா வரும். ஆனா டிக்கெட் ஈஸியா கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இது நான் உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேஷன் இப்ப நான் பண்ண முடியல. ஸோ நீங்களுமே யூஸ் பண்ணி பாருங்க. இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்படி நீங்க பண்ணிட்டீங்கன்னா என்ன பண்றது அப்படின்னா, இப்ப நீங்க கெங்கேரிலருந்து நீங்க புக் பண்ணிட்டு கெங்கேரி டூ மதுரை புக் பண்ணிக்கலாம். புக் பண்ணிட்டு நீங்க போர்டிங் பாயிண்ட் மாத்திட்டீங்கன்னா, நீங்க பெங்களூர் ஸ்டேஷன்ல ஏறிக்கலாம். கெங்கேரி தான் போய் ஏறணும்னு தேவையில்ல. ஓகேங்களா? ஸோ அதுக்காக இந்த மாரி இப்போ சப்போஸ் டிக்கெட் அவைலபிலிட்டி அங்க இருக்குதுன்னா, அங்க சேஞ்ச் பண்ணிட்டு நீங்க போர்டிங் பாயிண்ட் மாத்திக்கலாம். ஓகேங்களா? இதான் போர்டிங் பாயிண்டோட ஒரு அட்வான்டேஜ். ஸோ இது வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிக்கிறேன். இது வந்து உங்களுக்கு மற்ற இடத்துக்கும் இப்ப பார்த்தீங்கன்னா, இப்போ திருவனந்தபுரம் டூ சென்னை அந்த ட்ரெயின்ல பார்த்தீங்கன்னா, நீங்க கோயம்புத்தூர்ல போர்டிங் பண்ணீங்கன்னா, நீங்க திருவனந்தபுரம் ஸ்டார்டிங் ஸ்டேஷன்ல போட்டீங்கன்னா, உங்களுக்கு ஈஸியா டிக்கெட் கிடைக்கும். ஸோ இந்த மாரி மதுரை இது அ திருநெல்வேலி டூ பெங்களூர், தூத்துக்குடி டூ பெங்களூர் இப்படி நீங்க புக் பண்ணி இப்ப மதுரையிலருந்து நீங்க பெங்களூர் வரணும்னா, ஆ மதுரைக்கு 2 ஸ்டேஷன் இருக்கு. மதுரையில ஒரு சார்ட்டிங் ஸ்டேஷன் இருக்கும். பிளஸ் கோவில்பட்டியில ஒரு சார்ட்டிங் ஸ்டேஷன் இருக்கும். ஸோ அதுல நீங்க பேஸ்ட் ஆனத பார்த்து இது பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாரி இதுக்காக நீங்க பண்ணிக்கலாம். ஓகேங்களா? 1. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப சப்போஸ் ஒரு வேள நீங்க டிக்கெட் புக் பண்ணிட்டீங்க. போர்டு அது அந்த இடத்துல ஏற முடியாது அப்டின்னா, நீங்க நெக்ஸ்ட் ஸ்டேஷனுக்கு நீங்க வந்து போர்டிங் பாயிண்ட் ஈஸியா மாத்திக்கலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த போர்டிங் பாயிண்ட் சேஞ்சஸ் யூஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, போர்டிங் பாயிண்ட் இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, போர்டிங் பாயிண்ட் சேஞ்ச் பண்ணும்போது, நம்ம எங்கருந்து புக் பண்ணியிருக்கோமோ அதுக்கு அப்புறம் உள்ள ஸ்டேஷன் தான் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி உள்ள ஸ்டேஷன் பண்ண முடியாது. அதுதான் ஒரு லைவ் ப்ராப்ளம் சொன்னேன். நீங்க முன்னாடி உள்ள ஸ்டேஷன் போணும்னா நீங்க பே பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இது எப்படி இது எதனால நன்மைகள் பார்த்தோம். இது எப்படி சேஞ்ச் பண்ணலாங்கிறத நம்ம ஷார்ட்டா பார்த்துடலாம். ஸோ எப்படி சேஞ்ச் பண்றதுன்னு நம்ம ஷார்ட்டா பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, நீங்க இப்போ போர்டிங் பாயிண்ட் நம்ம 2 விதத்துல சேஞ்ச் பண்ணலாம். ஓகேங்களா? 1 வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க டிக்கெட் புக் பண்ணும்போதே சேஞ்ச் பண்ணிடலாம். இப்போ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ஐஆர்சிடிசி லாகின் பண்ணிட்டு, நீங்க உள்ள வந்தோனே நீங்க நேம் குடுப்பீங்களா? நேமு, ஏஜ் இதெல்லாம் குடுப்பீங்கல்ல. இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, சேஞ்சுங்கிற ஆப்ஷன் இருக்கும். இங்கேயே நீங்க வந்து போர்டிங் பாயிண்ட்ட நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் சொன்ன மாரி இப்போ மைசூர்லருந்து மதுரைக்கு போறீங்கன்னா, நீங்க பெங்களூர்லருந்து போணும்னா, இந்த மாரி நீங்க மைசூர்ன்னு போட்டுட்டு இங்க பெங்களூர்ன்னு மாத்திட்டா உங்களுக்கு டிக்கெட் அவைலபிலிட்டி ஈஸியா கிடைச்சிரும். ஓகேங்களா? ஸோ இது வந்து மொபைல்ல எப்படின்னா, மொபைல்லயும் பார்த்தீங்கன்னா, சேம் மொபைல் லாகின் ஐஆர்சிடிசி ஆப் லாகின் பண்ணிட்டு, இங்க உள்ள போயிட்டு சேஞ்ச் போர்டிங் செக்ஷன் பண்ணிக்கோங்க. இங்க நேம் குடுக்கறதுக்கு முன்னாடி இருக்கும். ஓகே அத பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சரி ஓகே. நான் டிக்கெட் புக் பண்ணிட்டேன். மறுபடியும் போர்டிங் பாயிண்ட் சேஞ்ச் பண்ண முடியுமா? முடியும். அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுலயே நீங்க ஐஆர்சிடிசி லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிட்டு இங்க அ மை டிரான்சாக்ஷன் இருக்கும். மை டிரான்சாக்ஷன் போயிட்டு இங்க வந்து பார்த்தீங்கன்னா, புக்டு டிக்கெட் ஹிஸ்டரி போய்க்கோங்க. பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டிக்கெட் லிஸ்ட் ஆகும். அத நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இங்க சேஞ்ச் போர்டிங் பாயிண்ட் இருக்கும். இத செலக்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு என்ன போர்டிங் பாயிண்ட்ட சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஐஆர்சிடிசி வெப்சைட் வெர்ஷன் ஓகேங்களா? ஸோ இப்ப இது மொபைல்ல எப்படி பண்றதுன்னா, மொபைல்லே சேம் தான் கொஞ்சம் டிஃபரன்ஸா இருக்கும். ஐஆர்சிடிசி லாகின் பண்ணிக்கோங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஹோம் இந்த மாரி இருக்கும். இதுல டிரான்ஸ்கிரிப்ஷன் போய்க்கோங்க. டிரான்ஸ்கிரிப்ஷன் போயிட்டு இங்க வந்து மேல உங்களுக்கு ஆப்ஷன் குடுப்பாங்க. சேஞ்ச் போர்டிங் பாயிண்ட். இதுலயும் சேஞ்ச் போர்டிங் பாயிண்ட் செலக்ட் பண்ணிட்டு நீங்க வந்து பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இன்னொன்னு முக்கியமானது பார்த்தீங்கன்னா, ஒரு வேள நீங்க உங்க ரிசர்வேஷன் டிக்கெட் கவுண்டர்ல எடுத்துட்டீங்கன்னா, அத எப்படி கவுண்டர்ல தான் போய் சேஞ்ச் பண்ணுமே நம்மளே பார்த்தீங்கன்னா, நம்ம எங்க டிக்கெட் எடுத்தோமோ, அங்க இல்ல வேற இடத்துல தான் போர்டிங் பண்ணணும்னு நெனைக்கிறோம். அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா, எப்படி நம்ம அந்த கவுண்டர் அந்த ஸ்டேஷனுக்கு போக முடியும் அப்படிங்கிறதுக்கு தான், இப்போ நீங்க கவுண்டர்ல எடுத்த டிக்கெட் கூட நீங்க ஆன்லைன்ல பண்ணிக்கலாம். ஆன்லைன்ல எப்படின்னா, நீங்க ஐஆர்சிடிசி லாகினே பண்ண தேவையில்ல. ஐஆர்சிடிசில போயிட்டு போர்டிங் ஐஆர்சிடிசில போய்க்கோங்க. போயிட்டு இங்க வந்து பார்த்தீங்கன்னா, கவுண்டர் டிக்கெட் போர்டிங் பாயிண்ட் சேஞ்ச் இப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? இதுல நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுல செலக்ட் பண்ணிட்டு, இங்க வந்து போர்டிங் பாயிண்ட் கேன்சலேஷன் இருக்கும். போர்டிங் பாயிண்ட் செலக்ட் பண்ணிட்டு, இங்க பிஎன்ஆர் நம்பர், ட்ரெயின் நம்பர் குடுத்தீங்கன்னா உங்களுக்கு சேஞ்ச் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இதே பார்த்தீங்கன்னா, நீங்க மொபைல்லே பண்ணிக்கலாம். மொபைல்லே நீங்க ஐஆர்சிடிசி வெப் ஓப்பன் பண்ணிட்டு, மொபைல் ஆப்ல பண்ண முடியாது. மொபைல்ல போய் ப்ரௌசர்ல போயிட்டு, நீங்க ஐஆர்சிடிசி லாகின் குடுத்துக்கோங்க. குடுத்துட்டு கவுண்டர் டிக்கெட் போர்டிங் பாயிண்ட் சேஞ்சுன்னு குடுத்தீங்கன்னா, இந்த மாரி ஆப்ஷன் வந்து நீங்க பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட்டா நம்ம முடிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி சில முக்கியமான பாயிண்ட்ஸ். போர்டிங் பாயிண்ட்ட நம்ம எப்பல்லாம் மாத்த முடியும்னா, ட்ரெயின் எப்ப கிளம்புதோ, அதுக்கு முன்னாடி 24 ஹவர்ஸ்க்கு 24 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் நீங்க மறுபடியும் தான் மாத்த முடியும். அதுக்கப்புறம் மாத்த முடியாது. ஓகேங்களா? அடுத்து போர்டிங் பாயிண்ட் கரண்ட் புக்கிங். இப்ப பார்த்தீங்கன்னா, சார்ட்டிங் பிரிப்பேர் பண்ணிட்டு ஒரு சில இடத்துல டிக்கெட் அவைலபிலிட்டி இருக்கும். ஆனா அந்த மாரி டிக்கெட் நீங்க புக் பண்ணதுக்கு உங்களுக்கு போர்டிங் பாயிண்ட் சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நீங்க நீங்க எந்த இடத்துல நீங்க போர்ட் ஆகணுமோ, போர்டிங் பாயிண்ட் எங்க நீங்க சேஞ்ச் பண்ணியிருக்கிறீங்களோ, அங்க உங்களால ஏற முடியலன்னா, அதுக்கப்புறம் நீங்க 2 ஸ்டேஷனுக்கு அடுத்து நீங்க வந்து போர்டிங் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீங்க 3 ஸ்டேஷனுக்கு அப்புறம் போர்டிங் பண்ணீங்கன்னா, உங்களோட டிக்கெட் டீட்டெயில் வந்து வேற யாருக்காவது குடுத்துக்கலாம். குடுத்துருவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் போர்டிங் பாயிண்ட் எப்படி சேஞ்ச் பண்ணணும் நம்ம 2 ஆப்ஷன் பார்த்தோம். ஓகேங்களா? டிக்கெட் புக் பண்ணும்போது, இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, டிக்கெட் புக் பண்ணிட்டும் நம்ம பண்ணலான்னு பார்த்தோம். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நீங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுச்சுன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றவங்களுக்கு யாருக்காவது உங்களுக்கு ஹெல்ப் தேவைப்பட்டுச்சுன்னா, உங்களுக்கு பண்ணுங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா, என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தரு கூட ஒர்க் பண்றவரு, அவரு
இப்ப தான் ரீசென்ட்டா நம்ம சேனல பார்த்து டிக்கெட் புக் பண்ண ஆரம்பிச்சுக்கிறாரு. அவருக்கு போர்டிங் பாயிண்ட் சேஞ்ச் பண்றது எப்படின்னு அவருக்கு தெரியலன்னு சொன்னாரு. நான் உங்களுக்கு சொல்லிக் குடுத்தேன். ஸோ அத வச்சு தான் உங்களுக்கு இந்த இந்த வீடியோ போட்டுருக்கிறேன். நீங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.